Morning students, this is A. Roja Ramani, your biology class. Miss, last class நம்ம வந்து 5 kingdom system of classifications பார்த்தோம். மொனீரா, புரோட்டிஸ்டா அதெல்லாம் பார்த்தீங்களே ஞாபகம் இருக்கா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து மொனீரா அதில் வந்து பாக்டீரியாவை மைக்ரோ ஆர்கானிசம்ஸு பாக்டீரியாவை என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்டீரியா அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பாக்டீரியா வந்து நமக்கு என்ன கொடுக்குது, நன்மையும் செய்யுது தீமையும் செய்யுது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாலை தயிராக மாற்றுறதுக்கு என்ன காரணம், லாக்டோபேசில்லஸ் அப்படின்ற பாக்டீரியம். அதில் லாக்டோபேசில்லஸில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த பாலுக்கு வந்து ஒரு புளிப்பு சுவையை கொடுக்குது. அதனால தான் பால் வந்து என்னவா மாறுது, தயிராக மாறுது. அதே மாதிரி நமக்கு வந்து சாலமோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு டைஃபாய்டு அப்படின்ற நோயை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. அப்போ நமக்கு என்ன இருக்குது, பாக்டீரியானால நமக்கு என்ன இருக்குது, நிறைய நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. புரிஞ்சுதாம்மா? இந்த பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆண்டன் வான் லியூவன்ஹூக் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1676 ஃபஸ்ட்டு இன்வென்டட் பாக்டீரியம் அனிமகுலஸ் அப்படின்ற அவருக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜி எரன்பர்க் அப்படின்றவர் பாக்டீரியம் அப்படின்ற சொல்ல வந்து முதல்ல பயன்படுத்தினாங்க. ராபர்ட் கோச் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் அண்மை கால பாக்டீரியாக்களை வந்து தோற்றுவித்தவர். அதனால் அண்மை கால பாக்டீரியாவை தோற்றுவித்தவர் அப்படின்னா யாருன்னா ராபர்ட் கோச். அவர் வந்து காலரா, டிபி, கோமாரி நோய் எல்லாம் வந்து என்ன பண்ணார், கண்டுபிடிச்சதுனால தான் அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. இப்படிதா நோய் காரணியை வந்து கண்டுபிடிச்சதுனால 1905 அவருக்கு வந்து என்ன கிடச்சிது, நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா அப்படின்னா என்னதுன்னா பாக்டீரியாலஜி. த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா வந்து என்னது, பாக்டீரியாலஜி. இப்போ பாக்டீரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா இட்ஸ் அ யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும், யூனிசெல்லுலார் ப்ரோகாரியாட்ஸ். பெப்டிடோகிளைகான் செல் வால், அதனுடைய செல் வால் வந்து எதாவது ஆனதுன்னா பெப்டிடோகிளைகான். செல் மெம்ப்ரைன் இருக்குது. அதுக்கடுத்து இல்லை ரிபோசோம்ஸ் வந்து என்ன ஆகுது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரிபோசோம் என்ன பார்த்தீங்கன்னா 70s ரிபோசோம்ஸ். நோ மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அது மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே அதில் கிடையாது. மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் என்னது, இது என்னது, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேக்டு டிஎன்ஏ தெரியும். சிங்கிள் சர்க்குலர் குரோமோசோம், அது வந்து எப்படி இருக்குன்னா சர்க்குலர் இன் ஷேப்பில் இருக்கும் டிஎன்ஏ. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன். இது வந்து ஹெட்ரோட்ராப்ஸ், ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸ், ஹீமோ ஆட்டோட்ராப்ஸ் மூலமாக என்ன ஆகுது, அது தன்னுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்குது. அதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ராட்ஸ், ஸ்பியர், ஸ்பைரல். கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரோகாரியாட்ஸ் அப்படின்னா என்ன, ஆல் பாக்டீரியாஸ் ஆர் ப்ரோகாரியாட்ஸ், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தட் லேக் ஆஃப் நியூக்ளியஸ். அதில் வந்து என்ன கிடையாது, நியூக்ளியஸ் அப்படின்றது கிடையாது. அப்போ என்னென்னு சொல்லுவாங்க, அது செல் மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 to 10 μm ஆனது. தே டு நாட் ஹேவ் மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். மெம்ப்ரைன் அதை சுற்றி உரை நியூக்ளியர் மெம்ப்ரைன் வந்து கிடையாது. ஃபவுண்ட் இன் பாக்டீரியா அண்டு ஆர்கிபாக்டீரியா. இந்த ப்ரோகாரியாட்ஸில் வந்து என்னது, பாக்டீரியாவும் இருக்குது, ஆர்கிபாக்டீரியா பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரோகாரியாட்ஸ் சரௌண்டட் பை செல் வால் வித் கண்டைன்ஸ் பெப்டிடோகிளைகான். அதனுடைய ஒரு செல் வால் வந்து எதால் ஆனதுன்னா பெப்டிடோகிளைகான் அப்படின்ற அதால் ஆனது. அதுக்கப்புறம் இந்த செல் மெம்ப்ரைனை சுற்றி என்ன இருக்குது, பிளாஸ்மா மெம்ப்ரைன் காணப்படும். நடுவில் வந்து டிஎன்ஏ காணப்படும். அதில் வந்து இன்னும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மிட் இருக்கும். ஆர்கிபாக்டீரியா பாருங்கள், லுக் சிமிலர் டு பாக்டீரியா, பாக்டீரியா மாதிரியே இருக்கும். இதில் வந்து என்ன கிடையாது, லேக் பெப்டிடோகிளைகான் இன் செல் வால் கிடையாது. லிவ் இன் ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடியது தான் என்னது, ஆர்கிபாக்டீரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரோகாரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நியூக்ளியாய்டு ரீஜன் பார்ட் ஆஃப் த ப்ரோகாரியாட்டிக் செல் வேர் த டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட். இந்த செல் மெம்ப்ரைன் பார்த்தீங்கன்னா இன்னர்மோஸ்ட் கவரிங் ஆஃப் த செல். மேலே வந்து பெப்டிடோகிளைகான் அந்த வால் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் என்ன இருக்கும், செல் வால் இருக்கும், செல் மெம்ப்ரைன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து செல் வால் அவுட் சைட் ஆஃப் த செல் மெம்ப்ரைன். செல் மெம்ப்ரைனுக்கு அடுத்து காணப்படுறது என்னது, செல் வால். நெக்ஸ்ட் வந்து கேப்சூல் அவுட் சைட் த செல் வால், ப்ரொடெக்டிவ் கவரிங். நாட் ஆல் பாக்டீரியா ஹேவ் இட். இந்த கேப்சூல் வந்து எல்லா பாக்டீரியாலையும் இருக்காது. கிராம் ஸ்டெய்னிங் பாக்டீரியாஸில் மட்டும்தான் இது என்னாகும், காணப்படும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாக்டீரியாவுடைய செல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் ஃப்ளாஜெல்லம் வந்து காணப்படும். இந்த சிங்கிள் ஃப்ளாஜெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இது மூமெண்ட்ஸ்க்கு, இந்த பாக்டீரியாவுடைய மூமெண்ட்ஸ்க்கு பார்க்க இது வந்து 9+2 ஃபைப்ரில்ஸ் அந்த அளவில் தான் என்ன ஆகும், 9+2 அப்படின்னு 11 ஃபைப்ரில்ஸ் வந்து என்ன இருக்கும் அதில் காணப்படும். லாங் விப்-லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் மூவ்ஸ் பாக்டீரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போர். எண்டோஸ்போர் அப்படின்றது என்னென்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தன்னை சர்வை பண்ணிக்கிறதுக்காக தான் அது என்ன ஃபார்மேஷன் ஏற்படுது, எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் ஏற்படுது. திக் வால் வித் என்க்ளோசஸ் டிஎன்ஏ, ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எனேபிளிங் பாக்டீரியா
டு சர்வைவ் த ஹார்ஷ் கண்டிஷன். அதாவது அதுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாதப்போ அது என்ன பண்ணும், தன்னை எண்டோஸ்போர் ஃபார்மேஷனில் மாற்றிக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைலிஸ், ஷார்ட் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன். இப்போ பாக்டீரியாவில் அவுட்டர் வால்ல என்ன இருக்குன்னா ஷார்ட் அவுட்லைன் ப்ரொஜெக்ஷன்ஸ் காணப்படுது. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ் டு ஸ்டிக் டு அதர் சர்ஃபேஸ் ஆஃப் கான்ஜுகேஷன். இது எதுக்கு பயன்படுதுன்னா கான்ஜுகேஷனுக்கு பயன்படுது. அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ இது யூஸ் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் த பாக்டீரியா. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு பாக்டீரியா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், சைட்டோபிளாசம், ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் த டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஹோல்டு ஆர்கனல்ஸ். அது வந்து இருக்கக்கூடியது வந்து என்னது, ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து காணப்படக்கூடியது. நெக்ஸ்ட் ரிபோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ் தட் மேக் ப்ரோட்டீன்ஸ் இந்த சைட்டோபிளாசம். ப்ரோட்டீன்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ரிபோசோம்ஸ் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் கொடுத்துருக்கு பாருங்கள். சைட்டோபிளாசம், நியூக்ளியர் அவுட்டர் வால் வந்து என்னது கேப்சூல், கேப்சூலுக்கு அப்புறம் சைட்டோபிளஸ் செல் வால் இருக்குது, செல் வாலுக்கு அப்புறம் தான் செல் மெம்ப்ரைன் இருக்குது, நடுவில் ரிபோசோம். ரிபோசோம் வந்து பார்த்திங்கன்னா 70s டைப்பு. பைலிஸ் சொன்னாலே அது பாருங்கள், அந்த பில்லிஸ் எங்கே இருக்குது, இது வந்து எதுக்கு பயன்படுது, கான்ஜுகேஷனுக்கு பயன்படுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போது அடுத்து ஃப்ளாஜெல்லா பார்த்தோம். ஃப்ளாஜெல்லா வந்து என்னது 9+2 ஃபைப்ரில்ஸ். இது வந்து மூமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது, பயன்படுது. நடுவில் வந்து நியூக்ளியாய்டு மெம்பரைன் நியூக்ளியாய்டு காணப்படுது. இந்த நியூக்ளியாய்டு வந்து என்ன கிடையாது, அவுட்டர் மெம்பரைன் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த பாக்டீரியாவோட செல் வால் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கால்டு கார்போஹைட்ரேட் கால்டு பெப்டிடோக்ளைகான். இப்போ இந்த பெப்டிடோக்ளைகான் பாக்டீரியாவோட செல்வால் எதால் ஆனது அப்படின்னு கூட கேட்பாங்க ஒன் வேர்டில். பெப்டிடோக்ளைகான், அந்த பெப்டிடோக்ளைகான் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து என்ன ஆகுது, காணுது. ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த செல்வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் பெப்டிடோக்ளைகான் அதில் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், ஸ்டெயினை வந்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அப்பியர்ஸ் பர்பிள் டு அண்டர் த மைக்ரோஸ்கோப். அதில் பார்த்தீங்கன்னா அந்த செல் மெம்பரைன் அதில் வந்து என்னவா கலரில் இருக்கும்னா பர்பிள் கலரில் இருக்கும் மைக்ரோஸ்கோப். அப்போனா என்ன ஆகுது, அது அந்த கிராம் ஸ்டெயினை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஹேவ் லெஸ் பெப்டிடோக்ளைகான் இன் த செல் வால். செல் வால் என்ன இருக்குது, பெப்டிடோக்ளைகான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹவ் அவுட்டர் மெம்பரைன் அப்பியர் பிங்க். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா பிங்க் கலரில் இருக்கும் அந்த செல் வாலோடைய லேயர். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஸ்டெயினிங் மெத்தட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வந்து அந்த பாக்டீரியாவில் ஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த சிம்பிள் பாக்டீரியல் கல்ச்சர். இதை பார்த்துக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ரின்ஸ் டிஸ்டில் வாட்டரில் கண்டுபிடி அப்சர்வ் த அண்டர் த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா அந்த கிராம் ஸ்டெயினிங், இந்த பர்பிள் கலரில் இருந்தால் கிராம் பாசிட்டிவ், அது மாதிரி இந்த பிங்க் கலரில் இருந்தால் அது என்னது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்றது கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட். நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியா வந்து ஷேப்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. காக்கஸ், பேசில்லஸ் அண்ட் ஸ்பைரிலம். இந்த பாக்டீரியாவோட ஷேப் பார்த்தீங்கன்னா காக்கஸ், பேசில்லஸ் டைப் அண்ட் ஸ்பைரிலம் டைப்பு தான் இருக்கும். காக்கஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், தனியாக இருந்தால் அது வந்து என்னது காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 இதுவாக இருந்தால் என்னது டிப்ளோ காக்கஸ். அதுவே ஒரு லைனாக இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒரு சங்கிலி மாதிரி இருக்குது, அப்படி இருந்தால் ஸ்டெபைலோ காக்கஸ். இப்போ கொத்து மாதிரி இருக்குல்லையா, அது பார்த்தா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசில்லஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா, பேசில்லஸ்னா செங்கல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமா ஷேப், கிளாஸ்டோரிடியம் அப்படின்றது வந்து என்ன ஷேப்பு, கமா ஷேப் பாக்டீரியம். நமக்கு வந்து இந்த டைஃபாய்டு அதெல்லாம் ஏற்படுத்துதுலையே, காலராவை ஏற்படுத்துதுலையே, அது வந்து விப்ரியோ காலரே, கமா ஷேப் பாக்டீரியம். அடுத்து வந்து ஸ்பைரிலம், சுருள் வடிவம் இருக்கிறதுனால அது ஸ்பைரிலம், ஸ்பைரல் ஷேப்டு. அதேமாதிரி பாக்டீரியா வந்து ஃப்ளஜலேஷன் அடிப்படையிலும் என்ன பண்ண, மோனோட்ரைக்கஸ், லோபோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதனோட இது பார்த்தீங்கன்னா ஸ்பைரலம் வந்து என்ன, ஸ்பைரல் ஷேப்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியா மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், எப்படி அது உணவு எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஹெட்டிரோட்ராப்ஸாக தான் இருக்கும். கன்சியூம் த ஆர்கனிசம், வேறு ஒரு ஆர்கனிசமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து என்னது, ஹெட்டிரோட்ராப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கிளஸ்டோரிடியம் அப்படின்ற பாக்டீரியம். ஃபோட்டோ ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சியூம் த ஆர்கனிசம், அதர் ஆர்கனிசம் கேன் யூஸ் லைட் எனர்ஜி. ரோடோபாக்டர் இப்போ வந்து என்ன பண்ண, லைட் எனர்ஜி இது பண்ணும்போது சம்டைம்ஸ் எடுத்துக்கும், அப்படி இல்லைனா அதர் ஆர்கனிசமும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் என்னது, ஃபோட்டோ ஹெட்டிரோட்ராப். அடுத்து ஃபோட்டோ ஆட்டோட்ராப். ஆட்டோட்ராப்னா என்ன பாருங்க, யூஸ் லைட் எனர்ஜி டு மேக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னது, சைனோ பாக்டீரியா. இது வந்து லைட் எனர்ஜி மூலமாக கார்பன் காம்பவுண்ட்ஸை உற்பத்தி பண்ணிக்கும். அதனால தான் இந்த ஃபோட்டோ ஆட்டோட்ராப் தனக்கு தேவையான தானே என்ன பண்ணிக்குது, ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அதனால ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீமோ ஆட்டோட்ராப்ஸ் யூஸ் கெமிக்கல்ஸ் லைக் அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் டு அப்டைன் எனர்ஜி. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியம், நம்ம லெகுமினேசி பிளான்ட் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, ரைசோபியம். அதுக்கு வந்து இந்த ஹீமோ ஆட்டோட்ராப்ஸ் அப்சர்வ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன பண்ணி கொடுக்கும், ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியா ஏரோபிக், அனரோபிக் அண்ட் ஃபேக்குலேட்டி அனரோப்ஸ். அதாவது ஏரோபிக் அப்படின்னா என்னது, நீட் ஆக்சிஜன் டு லிவ்.
அது வளர்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஆக்சிஜன் இருக்கிற சூழ்நிலையில் வாழ்கிறது ஏரோபிக். ஆனரோபிக் cannot live வித் ஆக்சிஜன். அதனுடைய வந்து என்ன பண்ண ஆனரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாத இடத்துல கூட அது வாழக்கூடியது. ஃபேக்குலேட்டிவ் அனரோப்ஸ் கேன் லிவ். இது வந்து என்னதுன்னா ரெண்டுமே, ஆக்சிஜன் இருந்தால் அதை எடுத்துக்கும், இல்லைனாலும் அதால் வாழ முடியும். அதை மாதிரி இருந்தால் அது ஃபேக்குலேட்டிவ் அனரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா வந்து பைனரி ஃபிஷன் மெத்தட். பைனரி ஃபிஷன் மெத்தடில் தான் என்ன பண்ணுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் நடக்கும். இப்போ இந்த பைனரி ஃபிஷனில் பாருங்கள், ப்ரோசஸ் ஆஃப் ப்ரோகரியாட்ஸ் ரீப்ரொடியூசஸ் பை செல் டிவிஷன், டூப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம் இன் செப்பரேஷன் காப்பீஸ். ஒரு குரோமோசோம் வந்து ஒரு பாக்டீரியா வந்து ரெண்டாக பிரியறது, அதுதான் பைனரி ஃபிஷன். நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரேன் ரெண்டாக பிரியும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் என்ன ஆகும், பிரியும். செல் எலாங்கேட்ஸ், டிவைட்ஸ் இன்டு 2 daughter cells. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பைனரி ஃபிஷன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல் வால், பிளாஸ்மா மெம்பர் அவுட்டரில் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடியது பாருங்கள். செகண்ட் இதில் பாருங்கள், அந்த நியூக்ளியர் நடுவில் இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து என்ன ஆகுது, ரெண்டாக பிரியுது. அதுக்கப்புறம் அது வந்து செப்பரேட்டர் செல் வால் ஃபார்மேஷன் ஆகுது. இப்போ ஒரு பாக்டீரியாவிலேருந்து 2 பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் மெத்தட் இஸ் கால்ட் பைனரி ஃபிஷன் மெத்தட். மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியாஸ் ஆர் பைனரி ஃபிஷன் மெத்தடில் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேத்தாலஜி அப்படின்னாலே என்னதுன்னா டிசீஸ் காஸ் பை பேத்தோஜன். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால நமக்கு டிசீஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேத்தாலஜி அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோ ஆர்கானிசம், வைரஸஸ் ஆர் prokaryotes that causes disease. Bacteria causes disease by destroying living cells or by releasing chemicals. அது என்ன பண்ணோம், நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த லிவிங் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நான் ரிலீஸிங் கெமிக்கல்ஸை கொடுத்து அப்செட் த ஹீமோஸ்டாட்டிஸ், நம்மளுடைய உடல் அமைப்பில் வந்து என்ன மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். டேமேஜிங் த ஹோஸ்ட் டிஷ்யூஸ், ரிலீஸிங் டாக்ஸின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியா அண்ட் டிசீஸ். பாக்டீரியா கேன் பி கண்ட்ரோல்டு பை ஃபிசிக்கல் ரிமூவல்ஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபுட் ஸ்டோரேஜ் அதுக்கு பயன்படுத்துகிறோம். ஃபுட் ப்ராசஸிங் மெத்தடுக்கு இந்த பாக்டீரியா யூஸ் பண்ணலாம். ஸ்டெரிலைசேஷன் பை ஹீட் மெத்தட் பாக்டீரியாஸ் வந்து பண்ணும்போது இந்த பாக்டீரியா ஃப்ரீயாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியா அண்ட் டிசீசஸ் பார்த்தீங்கன்னா கேன் பி ட்ரீட்டட் வயா ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது தான் என்னது, ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜீனோம்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை அது வந்து எது பயன்படுதுன்னா இந்த பிளாஸ்மிட் பயன்படும். blocks the growth of reproduction of bacteria. Example penicillin, streptomycin, tetracycline இதெல்லாம் வந்து என்னது ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. prevention of bacterial disease via vaccine. The preparations of weakened or killed pathogens or inactivated toxins that promote the body to produce immunity. அதை நம்ம செலுத்தும் போது நம்ம உடம்புல என்ன ஆகும், இம்யூனிட்டி பவர். நமக்கு இந்த பிசிஜி வேக்சின்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த அம்மையில் நோயில், அந்த மாதிரி இம்யூனிட்டி பவரை நம்ம உடம்புல கொண்டு வரதுக்கு தான் இந்த வேக்சின் வந்து யூஸ் ஆகும். டு ஸ்பெசிஃபிக் டிசீஸ் அப்பான் இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியல் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன டிசீஸ், டெட்டனஸ், டியூபர்குலோசிஸ், பாக்டீரியல் மெனிங்டஸ், ஸ்ட்ரெப் த்ரோட்டு, இதெல்லாம் வந்து என்னது பாக்டீரியானால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், பாக்டீரியல் டிசீசஸ் இன் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்ரஸ் கேன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலுமிச்சையில் ஏற்படுதுல, அதான் சிட்ரஸ் கேன்சர். ஜாந்தோமோனஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஃபயர் பிளைட் இன் ஆப்பிள், நடுவில் அழுகல் ஏற்படுது இல்லையா, எர்வீனியா. அதே மாதிரி பாருங்கள், பாக்டீரியல் மொசைக் இன் வீட்டில் ஏற்படுது. சுகர் கேன் கம்மிங் டிசீசஸ், அடுத்த ரேட் அண்ட் ஸ்டட்டிங் டிசீஸ். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஸ்டினில் 1 வேர்டில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் லெசன் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி இதோட ஆன்சர்ஸை ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்கேன், நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலேயே நிறைய கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு முக்கால்வாசி ஆன்சர் கிடைக்கும். சில 2 கொஸ்டின்ஸ் மட்டும் டூ யூ நோலேருந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணி எல்லாருமே ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.